மருமகள் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் யார் வரணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க. நான் எங்க போறோம்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு விருப்பமா இருந்தா வாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு தமிழ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உடனே அப்பதால இருந்து எல்லாருமே கிளம்பி போறாங்க. நேரா தமிழ் பஞ்சாயத்து கூடுற இடத்துக்கு தான் தமிழ் போயிருக்காங்க. உடனே நேரா போயிட்டு மணி அடிக்கிறாங்க. யாருக்குமே எதுவுமே புரியறதில்ல. என்னாச்சு தமிழ, எதுக்காக மணி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வசந்தியும் செல்லப்பாண்டியும் கேக்குறாங்க. எனக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும், பஞ்சாயத்து ஆளுங்க எல்லாருமே இங்க வரணும், அப்பதான் நான் இந்த மணி அடிக்கிறத நிறுத்துவேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. எதுக்காக நீதி நியாயம் கிடைக்கணும் சொல்லு, என் குழந்தை எனக்கு வரணும், அதுக்காக தான் நீதி நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி நான் இருக்கேன்னு சொன்னதும் உடனே அங்க இருக்க பெரிய ஆளுங்க எல்லாரும் என்னமா ஆச்சு, இப்பதான் உனக்கு பிரசவம் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன், பச்சை உடம்புக்காரி இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஐயா, எனக்கு பிரசவமானது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய குழந்தைய பிரிச்சு வச்சிருக்காங்க. என் குழந்தை எனக்கு வேணும், அதுக்காக தான் நீதி கேட்டு வந்திருக்கேன். பெரிய குடும்பம் இங்க ஆகணும்னு சொல்லி தமிழ் சொன்னதும், நீ கேக்குறதும் சரிதானம்மா, உன் குழந்தை பிரிச்சு வச்சிருக்காங்கன்னா அது தப்பு தானே, எதுவா இருந்தாலும் நியாயமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப அங்கிருந்து கிளம்பி போறாங்க. சேதுவை காட்டுறாங்க. சேது குழந்தைய தூக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா கொஞ்சம் குழம்பிட்டு இருக்காங்க. இத பார்த்து ஐஷுக்குமே சித்ராவுக்குமே அவ்வளவு ஒரு கோவம் வருது. இந்த அளவுக்கு கேவலமா இவங்க பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப உடனே சாவித்திரியும் தாமரை சித்ராவோட முகமும் ஐஸ்வர்யாவோட முகம் போன போக்க பார்த்ததும், இங்க பாரு சேது, உன்னுடைய குழந்தை எதுக்காகவும் யாருக்காகவும் நீ விட்டு கொடுக்காத, உன் குழந்தைய பத்திரமா நீதான் பாத்துக்கணும் நல்லா சொல்லி பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இதை கேட்டு இன்னும் ஈஸ்வரிக்கு கோபம் வருது. இவங்க கொஞ்சிட்டே இருக்கும் போதும் கருப்பு ஐயா ஊர் பெரிய ஆளுங்க வந்திருக்காங்கன்னு சொன்னதும் வர சொல்லுன்னு சொல்றாங்க. என்ன விஷயம், ஏதாவது டொனேஷன் வேணுமான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, இந்த வீட்டு மருமக, அதாவது முன்னாள் மருமக பிராது கொடுத்துருக்கா. அவங்க மயக்கமா இருக்கும் போதே அவங்க குழந்தைய நீங்க தூக்கிட்டு வந்ததா பிராது கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட சேதுக்கு பயங்கர கோவம் வருது. என்ன இப்ப என்னவோ அவளுக்கு, அவ வச்சிருக்க குழந்தையோட என் குழந்தை இங்க நல்லாவும் சந்தோஷமாவும் இருக்கு, என்னால பஞ்சாயத்துக்கு வர முடியாது நல்லா சொல்லி பேசிட்டு போறாங்க. ராஜகா இல்ல, அங்க போய் எதுவும் ஒண்ணும் சொல்லிக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப பஞ்சாயத்தும் கூடுது. தமிழும் வராங்க, சேதும் வராங்க. சேது குழந்தைய விட்டுட்டு தமிழ் கையில இருக்கிற குழந்தைய சேது எட்டி பாக்குறாங்க. தமிழர் சேது கையில இருக்க குழந்தைய எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. என்னமா விஷயம், எதுக்காகமா இப்படி பஞ்சாயத்து கூப்பிட்டுருக்க சொல்லுமா சொன்னதும் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. அந்த வீட்டோட பெரிய மனுஷி இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. இங்க பாருங்க, அந்த குழந்தைக்கு அவ அம்மானா நான் அப்ப, என்கிட்ட ஒரு குழந்தையோ அங்க ஒரு குழந்தை இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே தமிழ் வேற லெவல் மாசா பேசுறாங்க. அப்படிப்பட்டவர் தான் குழந்தை பிறந்த உடனே குழந்தைய தூக்குன்னு சொன்னதும் அந்த முகத்தை பார்க்கல, அந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போனாரா. பிரசவம் பார்த்து குழந்தை எப்படி இருக்கு, சரி நான் தான் ஆகாதவ, ஆனா குழந்தை அவரோட குழந்தை தானே, 2 குழந்தை பிறந்தது, 2 குழந்தையோட முகத்தை பார்த்து நல்லபடியா குழந்தை இருக்கா என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரிச்சு பார்த்தாங்களா, சொல்லுங்கன்னு சொல்லி தமிழ் கேக்குறாங்க. இதுக்கு சேது கிட்ட பதில் இல்ல. இப்ப சேது என்ன சொல்ல போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.